சஃப்வான் அப்படிங்கிற ஓடிட்டார். இந்த சஃப்வானுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு சஹாபி உமைர் என்று சொல்லக்கூடிய. அரபு நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது போய் விருந்துக்கு கூப்பிட்டா அந்த நல்ல நட்புறவு வச்சுக்கோங்க. தொழுகக்கூடிய மக்கள், பள்ளியுடைய தொடர்புடைய மக்கள், இறையச்சமுள்ள மக்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في القرآن الكريم يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا. وقال عليه الصلاة والسلام في حديثه المرء مع من أحب إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருளால், கிருபையால், கருணையால் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆயுள் உள்ள காலம் வரை அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே இவ்வுலகத்திலே வாழ்வதற்கு நல்லுதவி செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் இறை வணக்கத்தோடும் வாழுகின்ற சிறந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் 30ஆம் தேதி சர்வதேச நண்பர்கள் தினம். உலகமெங்கிலும் ஒரு தலை சிறந்த நட்பு, ஒரு தலை சிறந்த தோழமை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சர்வதேச நண்பர்கள் தினமாக ஜூலை 30ஆம் தேதி உலகமெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த மக்களோடு, மேன்மை நிறைந்த மக்களோடு, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மக்களோடு நட்புறவு கொண்டு அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இயல்பாகவே வானத்தில இருந்து பொழியக்கூடிய மழை துளி அது கடலோடு சேர்ந்தால் உப்பாக மாறி போகுது. எத்தனையோ மழை துளி, அந்த மழை துளிகளுக்கு மத்தியில ஒரு சில மழை துளிகள் சிப்பிக்குள்ள உள்வதால அது முத்தாக மாறி போகுது. ஒரு சில மழை துளிகள் அது சாக்கடையில விழுகிறதுனால, நஜீஸோடு சேர்வதனால தானும் நஜீஸாக மாறி போகுது. உலகத்துல யாரோடு சேர்கிறார்களோ, சேர்க்கை எப்படி அமைகிறதோ அப்படித்தான் வாழ்க்கையினுடைய போக்கு அமைகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நல்ல நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழகிய உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கலீல், என் நேசன் என்று ஒரு நபியை சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? நல்ல குணம் அவங்களிடத்துல இருந்துச்சு, அருமையான பண்பு, அரவணைக்கக்கூடிய நட்பு குணம் இருக்கிறதுனால அல்லாஹ்வே இவரை என் நண்பன் என்று சொன்னான். இன்னொரு விஷயம் சொல்றேன். 1,24,000 சஹாபாக்கள் தன் வாழ்க்கையினுடைய
நிலைகள் தடுமாறி போய் பாவமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது இறை தூதர் என்ற ஒரு அருமையான நட்பு கிடைத்ததுனால சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக தன்னை உருவாக்கி கொண்டார். உலகத்துல ஒரு மனிதன் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய நட்பு சரியாக இருக்கணும். நட்பு சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நட்புக்கு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு கஸ்தூரி வியாபாரி இருக்கார்ல, அந்த கஸ்தூரி வியாபாரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அவர் கூட அந்த நறுமணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கெட்ட நண்பனுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, ஒரு உலை கொள்ளன் ஒரு இரும்ப அடிச்சு இடிச்சு அதை நெளிச்சு வளைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு கொள்ளனுக்கு உதாரணம் சொல்லையும் கொண்டு போய் சேர்க்குகிறார். நல்ல நட்புறவை உலகத்துல உருவாக்கி கொள்வதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்புறாங்க. இன்னைக்கு நட்பு தான் பல பேருடைய வாழ்க்கையை கெடுத்துருது. நல்லா இருந்தேங்க, என் சேர்மானம் சரியில்லை, உன்னா நம்பர் சைத்தான் கூட சேர்மானம் வச்ச என்னை பெரிய குடிகாரன் ஆக்கிட்டான் சொல்றாங்களா இல்லையா? நல்லா இருந்தேன் பாய், சூதாட்டம் அது இதுன்னு போய் என்கிட்ட கெட்ட ஃப்ரெண்டுங்க அமைஞ்சிட்டாங்க, என் வாழ்க்கையே தடுமாறிடுச்சு சொல்றாங்களா இல்லையா? நமது வாழ்க்கையினுடைய தரத்தை தீர்மானிப்பது நம்முடைய நட்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நட்புறவை உலகுக்கு உதாரணமாக ஆக்கினாங்க. யாரு கூட பழகுனாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பழகுனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வார்த்தையையும் முழுக்க முழுக்க கற்றுக்கொண்டார். முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தை மேற்கொண்டு திரும்பி வந்துட்டாங்க. மக்கத்து குறைஷிகள் எல்லாம் சொன்னாங்க, பத்தியா முகம்மது ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னோம்ல, முன்னாடி பூமியில இருக்கிறது தான் பொய் போட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப வானத்துல போய் அல்லாஹ் பார்த்துட்டு வந்துட்டாராம், அப்படி எல்லாம் சொல்றாரு. இந்த வார்த்தைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல சொல்றாங்க. என்ன அபூபக்கரே, இப்பயாவது முகம்மதுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, அவர் வானத்துல போய் அல்லாஹ் பார்த்துட்டு வந்துட்டாராம், அல்லாஹ் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள்கிட்டயே சொல்றார், தொழுகையை வாங்கிட்டு வந்துட்டாராம், அது எங்கள்கிட்டயே சொல்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துல நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னாரான்னு கேட்டாங்க. ஆமாப்பா, அவர் தான் சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தையை கேட்டா வந்து ஒன்று சொல்ற, அப்படியா? உண்மையிலே அல்லாஹ்வுடைய என்னையா இது, அவர் தான் சொல்றாரு. வானத்துக்கு போனாரா, 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை வாங்கிட்டு வந்ததெல்லாம் உன் தோழர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதுல எந்த பொய்யும் இருக்காது. நாம் மனப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை சத்தியம் என்று நான் உலகுக்கு எடுத்து சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனை உலகத்தில் நாம் பெறணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. சௌருங்கிற மலை குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்குகிறார்கள். தங்கிய காலத்திலிருந்து வரலாற்றிலே சித்தீக்குல் அக்பர் என்று பெயர் பெற்றவர்கள் குகை தோழர் என்ற சிறப்பையும் பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அந்த நண்பராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய நேசம் கொண்டிருந்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகைக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இருங்க, நான் போய் பார்க்கிறேன். ஏன் இல்ல, உள்ளுக்குள்ள ஏதாவது விஷ ஜந்துக்கள் பூச்சிகள் இழுத்து கடிச்சு அது தாங்க காயப்பட்ட கூடாது. சுபஹானல்லாஹ். நம்ம நண்பர் மாப்பிள்ளை முதல்ல போ, மாப்பிள்ள உள்ள போய் பார்த்துட்டு வா, உள்ள சும்மா இருந்து பார்த்துட்டு வா, ஏதாவது இருந்தா நீ கடி வாங்கிட்டு வெளில வந்துடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு நண்பன் தன் நண்பனை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற
மாபெரும் இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க. அவங்க கால் வலிக்கும், உடல் அசதியா இருக்கும். அப்படிங்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் மடியில படுக்க வைத்து ஓய்வெடுக்க வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா பொந்தையுமே அடைச்சிட்டாங்க. பொந்தையை அடைச்சாலும் கூட ஒரு பொந்தை அடைக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. தன் விரலை கால் விரல வச்சிருந்தாங்க. கால் விரல வச்சிருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயர்ந்து தூங்குகிறார்கள். விச ஜந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை தீண்டியது. கால்ல விச ஜந்து தீண்டின உடனே அந்த விஷத்தின் காரணமாக உடல் முழுவதும் விஷம் பரவக்கூடிய நிலை. யோசிச்சு பாருங்க, லைட்டா ஏதாவது கையில பட்டுச்சுன்னா எல்லாம் ஊரையே கூட்டி வீட்டுல உள்ளதா ரோட்ல கூட்டு வந்துடுறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னால் முடிந்ததையும் தாண்டி தன் வேதனையை கட்டிப்படுத்துறாங்க. உடம்பு அளவுக்கு தான் தாங்கும். அதுக்கு பிறகு கண்ணில இருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் அதனுடைய ஒரு சொட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல பட்ட உடனே தன் நண்பனுடைய கண்ணீர் துளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்தது மட்டும் நம்மளா இருந்தா உடம்புடமா தண்ணியை ஊத்துனால அனுப்புவான். டேய் சக்கராத்த கிடக்குறா எந்திரிடா, எந்திரிக்கவே மாட்டான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுன்னு முடிச்சாங்க. முகத்தை பார்த்தாங்க, உணர்ந்து கொண்டாங்க. இதுதான் நட்பு. இந்த உலகத்துல ஆக சிறந்த நட்பிற்கு உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தானா பார்க்கறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷ ஜந்து தீண்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய உமிழ் நீரை தடவி அந்த விஷயத்துல இருந்து பாதுகாத்தார். இந்த ஒரு சம்பவம் நமக்கு சொல்ற படிப்புல என்னன்னா, உலகத்துல நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தால் அந்த நல்ல நண்பன் இந்த உலகத்தினுடைய துயரங்களுக்கு தோள் கொடுப்பான். இதெல்லாம் கழட்டி விட்டு போயிருவான். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான். கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களே, செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். நமக்கு கஷ்டம் வருது, ஒரு சிரமம், பல பேர் செல்லு நட்புங்கிற பேர்ல நமக்கு கஷ்டம் வர்றப்பதான் நம்ம நண்பனுடைய சுயரூபம் தெரியும். கொடுக்கலாம் நினைச்சேன் மாப்பிள்ள, ஆனா கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன், எல்லாம் கதை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து விசாரிப்பா, துக்கம் விசாரிப்பா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய நட்பினுடைய முதலாவது இலக்கணம் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம்னா, நமக்கு ஏதாவது சிரமம்னா தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பனை நாம் உலகத்துல பெறணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நண்பன் நமக்கு எப்படி இருக்கணும்னா, நமக்கு கிடைச்ச இன்பம் நம்முடைய நண்பனுக்கு கிடைக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோடு உலகத்தில் இருப்பவர்களை நாம் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுல இருந்து வந்து மக்கா வெற்றி கொண்டாங்க. அப்படி வெற்றி கொண்ட பொழுது எல்லாத்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. எல்லாருமே பொது மன்னிப்பா அதை பெற்றுக்கிட்டு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஒரு 15 நபர்களை மட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்காலமும் இவர்களை நீங்கள் மன்னிக்க கூடாது, அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உடனே அந்த 15 நபர்களும் திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஓடினவர்ல ஒருத்தர் தான் உமையாவுடைய மகன் சஃப்வான். அவருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் இல்ல, சஹாபாக்களை ஓட ஓட விரட்டினாங்க, வெட்டி கொலை செய்தார்கள், துண்டு துண்டாக ஆக்கினாங்க. அப்படிப்பட்ட 15 நபர்களை நம்ம தண்டனை கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே எல்லாம் ஓடிட்டாங்க, யாருமே இல்ல. அந்த லிஸ்ட்ல தான் உமையாவுடைய மகன் சஃப்வான் அப்படிங்கிறவர் ஓடிட்டார். இந்த சஃப்வானுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு சஹாபி, உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த உமைர் என்ற சஹாபி இருக்கிறாரு. இந்த உமைர் என்ற சஹாபி
ஒரு நாள் யதார்த்தமா தன்னுடைய நண்பர் சஃப்வானை பார்த்துறார். பார்த்துட்டா, என்ன நண்பா, என்ன விஷயமா, ஏன் நீயும் நபியினுடைய வார்த்தையை கேட்டு தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துடலாம்ல அப்படின்னு கெஞ்சுறாரு. சஃப்வான் சொல்றாரு, எப்பா எனக்கு பார்த்தா உன்னுடைய நட்பின் மீது சந்தேகம் வருது. எங்க என்னை இழுத்து கொண்டு போய் முகம்மது இடத்துல ஒப்படைச்சிருவியோ என்று நான் சந்தேகிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு நீ என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி சஃப்வான் ஓடுறாரு. உமைர் நண்பர் இல்லையா, ஒரு நண்பன், சரியான நண்பன், தான் எப்படி நேர்வழியில வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற விரும்புவோமோ அதே போல அடுத்தவனையும் தன் நண்பனையும் அல்லாஹ்வுடைய அருளுக்குள்ள கொண்டு வரணும். உமைர் எவ்வளவோ பின்னாடி ஓடுறார். சஃப்வான் போய் கூப்பிடாரு, எப்பா நான் உண்மையிலேயே உன் மேல கவலைப்படுறேன். நீ என்னுடைய பழைய நண்பன் இல்லையா, நீயும் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களம் பிடித்து கலிமா சொல்லணும். அதனாலதான் உன் பின்னாடி ஓடுற. இல்லப்பா உன் பேச்சை கேட்டா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கடல் கடந்து கடல் தாண்டி போயிட்டார். இப்போ இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நண்பன் இருக்காரு, உமையாவுடைய மகன் சஃப்வான், நல்ல மனுஷன், நல்ல ஃப்ரெண்டு, உண்மையிலேயே இறக்கம் உள்ளவர். ஆனா அவர் ஆரம்ப காலத்துல இஸ்லாமியர்களை கஷ்டப்படுத்துறதுனால தண்டிக்கப்பட வேண்டிய 15 நபர்கள்ல இவரும் ஒரு ஆளா இருக்கார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு செய்யணும், இறக்கம் காட்டணும், எல்லா விஷயத்திலும் அன்பு காட்டுற நீங்க என் நண்பனையும் நீங்கள் சஹாபியாக ஆக்கணும், அல்லாஹ்வுடைய அடியானாக ஆக்கணும். அதுக்கு ஏதாவது நீங்க வழிமுறை மேற்கொள்ளுங்க. அவர் பயந்துகிட்டு கடல் தாண்டி ஓடிட்டாரு, சித்தா பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பே உருவானவங்க இல்லையா, யாரு திட்டினாலோ, யாரு பழிச்சாலோ, யாரு ஏசினாலோ, யாரு துப்புனா கூட அதை துடைத்துக் கொண்டு நீ நேர்வழி பெறுவியா என்று கேட்கக்கூடிய இரக்கத்தின் உச்சகட்டத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைர்ட்ட கேட்கிறாங்க, என்னதான் செய்யணும் சொல்லுங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் சாமானியமா சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறார். நான் உங்களை இழுத்து கொண்டாந்து விட்டு தண்டனை கொடுத்துருவோம்னு பயப்படுறார். அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க. அந்த பொருளை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை ஏத்துக்கிட்டாங்க, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவுக்குள்ள நுழையும் பொழுது எந்த தலப்பாகை அணிஞ்சிருந்தாங்களோ அந்த தலப்பாகை எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. உமைரே, இதை கொண்டு போய் காமிச்சு உன்னுடைய நண்பர் சஃப்வான் இருக்கார்ல அவரை கூட்டிட்டு வா அப்படின்ற உடனே இவர் இங்க இருந்து சித்தாவுக்கு போறார். போய் எதுக்குன்னா ஒரு நண்பனை பாதுகாக்கணும். இன்னைக்கு அது மாதிரி நண்பர்கள் இருக்காங்களா, நல்லா பாதுகாக்கணும். குடிக்கிற நேரத்துல ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இவன் சோகக்கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்றார், அவர் சோகக்கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்றார். குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி காலையில இவர்கிட்ட போயிடுறாரு, அவர்கிட்ட போயிடுறார். அப்ப இந்த நண்பனை தேடி போறார். சஃப்வான்கிற தன் தோழரை தேடி போய் கண்டுபிடிச்சு, என் அருமை தோழரே, இந்த கையில இருக்கிறது இருக்குல்ல, இது யாருடைய தலப்பா தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலப்பா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாங்க, நீ கவலையே படாத, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு தன் நண்பனை தன்னுடைய பாதுகாப்பை கேடயமாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைச்சிட்டு வர்றார். அழைச்சிட்டு வந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃப்வான பக்கத்துல உட்கார வச்சு நிறைய அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. எப்பா நீ செஞ்சதெல்லாம் மறந்தாச்சு, அல்லாஹ்னா இப்படிப்பட்டவன், இதுதான் தீனுல் இஸ்லாம் மார்க்கம், சண்டை போடக்கூடாது, பழி வாங்க கூடாது, அன்பா இருக்கணும், மது குடிக்க கூடாது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்க கூடாது, எல்லாத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி 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 அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தின் மீது அன்பை கொண்டு வர்றாங்க. அவர் சொல்லிட்டாரு, முகமது அவர்களே, எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. 2 மாசம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 மாசத்துக்குள்ள நான் யோசிச்சு
நான் ஒரு முடிவுக்கு வருவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போங்க அனுப்பிச்சிட்டாங்க. 4 மாசம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களது வார்த்தையை நான் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டேன். நேர்வழி நான் எது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, இந்த 4 மாசமும் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி போவாங்களாம். போய் அந்த சஃப்வானை பார்த்து நபியினுடைய நற்குணங்கள் எப்படி, அல்லாஹ்னா யாரு, எப்படி உலகத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் மீது உச்சகட்ட வெறுப்புல இருந்த சஃப்வானை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் மீது பாசமுடையவர்களாக உருவாக்கி 4 மாசத்துக்கு பிறகு தன் நண்பன் கலிமா சொல்லக்கூடிய பண்புள்ளவர்களாக உருவாக்கினான். இதுக்கு பேர் தாங்க நட்பு. நல்ல வகையில நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனை உலகத்துல பெற்றுக் கொள்ளணும். கெட்ட வழியில அழைத்து செல்லக்கூடிய நண்பனை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடாது. நல்ல வழியில புத்தி சொல்லக்கூடிய, தப்பு செஞ்சா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒருவனை நான் நண்பராக பெற்றுக் கொள்ளணும். அதே நேரத்துல பாவம் செய்தா அந்த பாவத்துக்கு ஒத்து ஊதி நம்மளையும் வழிகெடுக்கக்கூடிய ஒருத்தனை நான் நண்பராக பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஆக முதலாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பு. இரண்டாவதாக சஃப்வான் என்று சொல்லக்கூடியவரை எப்படி உமைர் என்ற சஹாபி திருத்தினாரோ அந்த நட்பு. மூன்றாவது, கெட்ட ஒருத்தனை நாம் நண்பனாக பெற்றுக் கொள்ளக்கூடாது. கெட்டவனை நண்பனாக பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சில மக்கள் மறுமையில தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள். கடித்துக் கொண்டு இப்படிப்பட்ட கேடு கெட்டவனை நான் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளாமல் இருந்திருக்கணுமே, இவன் கூட நான் கெட்ட நட்பு வைத்ததுனால இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டேனே என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுக்கு ஒரு அழகான வரலாற்று செய்தி உங்களிடத்துல சொல்றேன். உக்பத் இப்னு அபி முய்த்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அரபு நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது போய் விருந்துக்கு கூப்பிட்டா அந்த விருந்துக்கு கூப்பிடுறார்கள அவர்கிட்ட என்ன கோரிக்கை வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒரு பழக்கம். அப்படி இந்த உக்பத் இப்னு அபி முய்த் என்று சொல்லக்கூடியவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். முஹம்மதே, நீங்களும் உங்க குடும்பத்தோட நேரா என் வீட்டு விருந்துல கலந்துக்கோங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து அவரிடத்துல சொன்னாங்க, என் அருமை தோழரே, உன்னுடைய விருந்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ என்ன செய்யணும்? நான் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த வார்த்தையை நீ ஏத்துக்கணும். அதுக்கு நீ தயாருன்னா உன் விருந்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்றைய காலத்து அரபு நாட்டினுடைய மரபு. சரி, நான் உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு வரணும், என் வீட்டுல நீங்க விருந்து சாப்பிடணும். அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே உக்பத் இப்னு அபி முய்த்ங்கிறவரு கலிமா சொல்லி தன்னை இஸ்லாத்துக்குள்ள இணைச்சுக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அளவு கடந்த ஆனந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நேர்வழி காண்பித்து அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் இணைப்பதுல அலாதி இன்பம் கொண்டவர்கள். சாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போக மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உக்பத் இப்னு அபி முய்த் விருந்துக்கு கூப்பிட்டாரு. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோன்னு சொன்ன, உடனே ஏத்துக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சஹாபாக்களோடு விருந்துக்கு போனாங்க. விருந்துல போய் எல்லாரும் கூடயும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முஹம்மது என் வீட்டுக்கு வந்தாரு, என் வீட்டுல விருந்து சாப்பிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு உக்பத் இப்னு அபி முய்த்தும் ரொம்ப மகிழ்ச்சியில இருந்தார்.
அந்த மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது எல்லா விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு போனா உக்பத் இப்னு அபீ முய்த்தினுடைய பழைய சிநேகிதர் உமையத் இப்னு கலப் வெளியூர்ல இருந்து உள்ள வர்றான். உள்ள வரும் பொழுது சரியான கோபம். உக்பத் இப்னு அபீ முய்த்ங்கிற தன்னுடைய நண்பன் முஹம்மதினுடைய வார்த்தையை கேட்டு கலிமா சொல்லிட்டானா? எப்படி இது நடந்திருக்கும்? முகமது என்ன பேசினாரு? எப்படி அவர் கலிமா சொன்னாரு? கடுகடுத்து கூட்டிலே ஊருக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே நேரா நண்பனை பார்க்க வந்தா இந்த உக்பத் இப்னு அபீ முய்த் வீட்டுல இருந்தாரு. இந்த உமையா என்ன செஞ்சா, நேரா வந்து சொன்னான், என்ன நீ எல்லாம் நண்பனாடா? நண்பங்கிற பேர்ல இருக்கக்கூடிய துரோகி. உக்பத் இப்னு அபீ முய்த்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏயா திடீர்னு வந்த உடனே டென்ஷன் ஆகுற? இல்ல நீயும் நானும் எவ்வளவு நண்பர்கள், உலகமே பார்த்து பாராட்டக்கூடிய நட்புல சிறந்தவங்க. நான் ஒரு சில நாள் இந்த ஊர்ல இல்லைன்ன உடனே நேரா முகம்மது இடத்துல போன, முகம்மது சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நீ முஸ்லிமா மாறிட்டியே, நீ எல்லாம் என்ன நண்பன், நீ எல்லாம் நண்பன், உண்மையிலே நண்பனா நீ எல்லாம்? அவ்வளவு கடுப்பா இருக்கு உன்னைய பார்த்தா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெறுப்பை கட்ட ஆரம்பிச்சான். உடனே உக்பத் இப்னு அபீ முய்த் கேட்டா, சரிப்பா நான் இப்ப என்ன செய்யணும், என்ன செஞ்சா என் நன்மை நீ திருப்தி ஆகுவ? இந்த இடத்துல யோசிக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல் சரியா தவறா என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். நண்பன்கிற பேர்ல, நட்புங்கிற பேர்ல பாவத்துல அழைச்சுக்கிட்டு போய் நம்மளையும் நரகவாதியாக ஆக்கி தானும் நரகத்துல விழுந்துடக் கூடாது. அப்ப இந்த உக்பத் இப்னு அபீ முய்த் உமையாட்ட கேட்கிறான், ஏப்பா நான் என்ன செஞ்சா நீ திருப்தி ஆகுவ? உமையா சொன்னா, சரி நீ அவரை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, ஓகே, இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் நான் திருப்தி ஆகுவேன். என்ன செய்யணும்? முஹம்மது சந்தைகள்ல கடை வீதிகள்ல இருக்கும் பொழுது முஹம்மத எல்லாத்துக்கும் முன்னாலேயும் தாறுமாறா திட்டணும். திட்டி அவர் முகத்துல காரி துப்பணும். இது செஞ்சாதான் நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு உமையா சொல்லிட்டான். உக்பத் இப்னு அபீ முய்த்தும் அதற்குண்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிக்கு சந்தோஷமா வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே திட்டமிட்டது மாதிரி நேரா உக்பத் இப்னு அபீ முய்த் வந்தான். ஓ முஹம்மதே, உன் வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தையா? உன் வார்த்தையை கேட்டு நான் இந்த உலகத்துல உசுரோட வாழணுமா? நீயும் வேணாம், உன் மார்க்கமும் வேணாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடை வீதியில எல்லாரும் பார்க்கிற இடத்துக்கு மத்தியில நிக்க வச்சு காரி துப்புனான். அவன் துப்புனா அந்த எச்சில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடை, பொறுமையினுடைய கடல், இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்த உலகத்தினுடைய முன்மாதிரி நபியினுடைய முகத்துல அந்த கேவலமான எச்சிய அல்லாஹ் விழுக வைக்கல, அதை மீண்டும் அவனுடைய முகத்திலேயே கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த எச்சி அவன் முகத்திலேயே பட்டு கண்ணத்துல ஒரு தழும்பு வேதனை துடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த தழும்பு அவனுடைய மௌத்து வரைக்கும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கா மன வேதனையுடைய உச்சகட்டத்துல இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனா, முஹம்மதே நீங்க கவலைப்படாதீங்க, உலகத்திலே கேவலமான ஒருத்தரை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் நாளை மறுமையில தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு இப்படிப்பட்ட கேவலமானவனோட நான் நட்பு வந்திருக்க கூடாது, நல்லவர்களோடு நான் பழகியிருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல நல்ல நண்பர்களோடு நீங்க பழகுங்க, நல்ல நட்புறவு வச்சுக்கோங்க. தொழுகக்கூடிய மக்கள், பள்ளியுடைய தொடர்புடைய மக்கள், இறையச்சம் உள்ள மக்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள், நல்லவர்களோடு
நமது நட்புறவு இருந்தால் நல்ல பழக்கத்தை உண்டாகும். இல்லையா, காலம் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு சாராயத்துல இருந்து கஞ்சாவில இருந்து வாழ்க்கையே அழிஞ்சு போகும். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை அழிவதற்கு அடிப்படை காரணம் கெட்டவர்களுடைய சகவாசம். கெட்டவர்களுடைய சகவாசம் இம்மையிலேயும் கேவலம், நாளை மறுமையிலேயும் நிரந்தரமான நஷ்டத்தை கொடுக்கும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலோ நமக்கு அறிவுரையாக சொல்றாங்க. வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கையில நல்ல பழக்கம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, உலகத்துல நல்ல நட்புறவோடு இருந்தா, நல்ல நண்பர்களாக இருந்தா, இந்த நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கோடான கோடி அருட்கொடை ஒண்ணு என்னன்னா, நாக்கி நிழலே இல்லாத கியாமத்து நாளையில அல்லாஹ்வுடைய அரிஷுடைய நிழலை தவிர நிழலே இல்லாத நேரத்துல அல்லாஹ் தஆலாவிற்காக நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக வெறுப்பை வெளிப்படுத்திய மக்களுக்காக அல்லாஹ் தஆலா தன் அரிஷின் கீழே இடமளிப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு வரலாற்று செய்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யலாம். அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை ஒரு பாதையில உட்கார வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முன்னால் நடந்த செய்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு வானவர், ஒரு மலக்கு ஒரு பாதையில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வழியா ஒருத்தர் வழிபோக்கர் போய்கிட்டு இருக்கிறார். அந்த வழிபோக்கர்ட்ட இந்த மலக்கு கேட்கிறார், எங்கப்பா நீ போற அப்படின்னு. அந்த வழிபோக்கர் சொன்னாரு, இங்க என் நண்பன் ஒருத்தர் இருக்காங்க, நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த நண்பனை நான் பார்க்க போறேன். இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது குடுக்கல் வாங்கல் வியாபாரம் வேற ஏதாவது இருக்கு, அதெல்லாம் இல்லைங்க, என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த நண்பனை போய் நான் சந்திக்க போறேன், அந்த நண்பனை போய் நான் பார்க்க போறேன், சந்திக்க போறேன். அப்ப அந்த மலக்கு சொல்றாரு, என்னை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உட்கார வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா, உனக்கு நன்மாராயம் சொல்வதற்காக, தன் நண்பனை நேசிக்கக்கூடிய உனக்கு அல்லாஹ்விற்காக நேசம் கொள்கிற காரணத்தினால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்ற செய்தியை சொல்வதற்காக இந்த இடத்துல அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான். அப்ப உண்மையிலேயே நல்ல நட்புறவோடு நல்ல நண்பர்களோடு உலகத்துல வாழ்ந்தா அந்த நட்பு இங்க மட்டுமில்ல, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் தொடரும். கெட்ட நட்பு இந்த உலகத்துல இல்ல, சந்தர்ப்பத்திலே முடிஞ்சு போயிடும். பல பேருடைய நட்புன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். சில பேர் இருக்கிறான், சாப்பாடு டீ வருவான், வேலை முடிச்சா ஒரே மாப்பிள்ள. சில பேர் வருவான், காசு கூட தேவை இருந்த மாப்பிள்ள, உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாப்பிள்ள, எதுக்கு, காசு வாங்குறதுக்கு. காசை வாங்கிட்டானா முடிஞ்சு போச்சு, நட்பு போயிடும். உலக ஆதாயத்திற்காக, காசு பணத்திற்காக, தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் பழகக்கூடியது நட்பல்ல. ஒரு நண்பன் கஷ்டப்பட்டா அந்த நண்பனோடு நாம் பயணிக்கணும். ஒரு நண்பன் தவறு செய்தா அந்த தவறை நாம் சுட்டி காட்டணும். ஒரு நண்பன் உலகத்துல உயர்றானா அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். அதுதான் நட்பு. அந்த நட்பை தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அப்படி நல்லவர்களோடு நட்பு கொண்டு நல்ல வாழ்க்கையை உலகத்துல வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கெட்டவருடைய நட்பு, பாவத்தை தூண்டக்கூடிய நட்பு, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை செய்து அருவருப்பான பாதையில நம்மை அழைத்து செல்லக்கூடிய நட்பை நாம் தவிர்த்து அல்லாஹ்விற்கு பொருத்தமுள்ள நட்போடு உலகத்துல வாழ்ந்து நல்ல அமல் செய்து நல்ல பழக்கத்தோடு நற்குணத்தோடு உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சிறந்த வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் பிறருக்கு நல்லதை சொல்லி பிறர் சொல்லக்கூடிய நல்லதை கேட்டு நல்ல நட்புறவு பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.